வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். T20 உலகக்கோப்பை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி தாயகம் திரும்பியது. இந்திய வீரர்கள் வந்த சிறப்பு விமானம் டெல்லி விமான நிலையத்தை வந்தடைந்தது. டெல்லி விமான நிலையம் வந்தடைந்த இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. விமான நிலைய நுழைவாயிலில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தேசிய கொடியை அசைத்து உற்சாகம். இன்று காலை பிரதமர் மோடியை சந்திக்கிறது இந்திய கிரிக்கெட் அணி. 20 ஓவர் உலக கோப்பையை வென்ற இந்திய வீரர்களுக்கு வாழ்த்து கூறுகிறார். T20 உலக கோப்பை வென்ற இந்திய அணிக்கு வான்கடை மைதானத்தில் இன்று பாராட்டு விழா. ரசிகர்களுக்கு மத்தியில் திறந்த வெளி பேருந்தில் இந்திய அணியை அழைத்து செல்ல ஏற்பாடு. உலக கோப்பையை பார்த்து உச்சி முகர்ந்த இந்திய கிரிக்கெட் வீரர்கள் தாய் மண்ணுக்கு உலக கோப்பை வந்தடைந்தது என சிறப்பு வீடியோவை வெளியிட்டது BCCI. தமிழ்நாட்டில் வருகிற 10ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் காலை முதல் வெயில் சுட்டெரித்த நிலையில் இரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. கனமழை காரணமாக ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னையில் இடி, மின்னல் மற்றும் சூறை காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழையால் 19 விமானங்களின் சேவை பாதிப்பு. பயணிகள் அவதி. மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. நீர்வரத்து 150 அடியாக உள்ள நிலையில் 109 கன அடி நீர் திறப்பு. கல்வி குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த RS பாரதிக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம். தமிழக மக்களை பிச்சைக்காரர்கள் என்ற ரீதியில் கொச்சைப்படுத்தி வருவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த ஆணையம் அமைக்கப்பட்டு தரவுகள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. பாமக தலைவர் அன்புமணிக்கு அமைச்சர் ராஜகண்ணப்பன் பதில். அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காக 10 நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக சசிகலா அறிவிப்பு. கோடநாடு வழக்கில் விசாரணை சரியான பாதையில் செல்வதாக முதலமைச்சர் கூறுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை எனவும் பேட்டி. கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு மீது இன்று தீர்ப்பு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கை CBIக்கு மாற்றும் சூழல் தற்போது இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம்.
ராமேஸ்வரம் நாட்டுப்படகு மீனவர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்தம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 25 மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தல். புதுச்சேரியைச் சேர்ந்த பாஜக எம்எல்ஏக்கள் தேசிய தலைவர் நட்டாவுடன் திடீர் சந்திப்பு. கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டத்தை 3 ஆண்டுகளாக கூட்டவில்லை, கூட்டணி தர்மத்தை மீறுவதாகவும் புதுச்சேரி மாநில முதல்வர் ரெங்கசாமி மீது புகார் தெரிவித்ததாக தகவல். மணப்பாறை அருகே மெடிக்கல் ஷாப் உரிமையாளரை அதிகாரிகள் போல் மிரட்டி கடத்திய 6 பேர் கைது. 20 லட்சம் கேட்டு பின் 10 லட்சத்துக்கு பேரம் பேசியதால் சுதாரித்துக் கொண்டதாக உறவினர்கள் தகவல். ராணிப்பேட்டையில் கஞ்சா விற்பனை மற்றும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு கைதான ஒரு பெண் உட்பட 5 பேர் குண்டர் சட்டத்தில் கைது. மாவட்ட ஆட்சியர் வளர்மதி உத்தரவின் அடிப்படையில் போலீசார் நடவடிக்கை. சீர்காழியில் 3 பேர் வெட்டப்பட்ட சம்பவத்தில் மெத்தனமாக செயல்பட்டதாக காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 7 காவலர்கள் கூண்டோடு மாற்றம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதிரடி நடவடிக்கை. நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அருகே பேருந்தில் இருந்து தவறி விழுந்த பெண். வளைவில் பேருந்து வேகமாக சென்றபோது நிலை தடுமாறி விழுந்ததில் படுகாயம். ராணுவ பணியின் போது வீரமரணம் அடைந்த அக்னி வீரர் அஜயின் குடும்பத்துக்கு 98 லட்சம் ரூபாய் நிவாரணம். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டை மறுத்து இந்திய ராணுவம் விளக்கம். டெல்லி நிர்வாகம் தொடர்பான அவசர சட்டத்தை எதிர்த்து ஆம் ஆத்மி அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானிக்கு மீண்டும் உடல்நலக்குறைவு. டெல்லி அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆன்மீக நிகழ்வில் கூட்ட நெரிசலில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரம். சம்பவம் குறித்து நீதி விசாரணை நடத்த உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவு. தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவராக டாக்டர் பி.என். கங்காதர் நியமனம். 10 ஆண்டுகளுக்கு பின்னர் தேசிய மருத்துவ ஆணையத்திற்கு முழுநேர தலைவரை அமைச்சர் நியமன குழு நியமித்துள்ளது. நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத்தை அறைந்த சிஐஎஸ்எஃப் பெண் காவலர் பணியிட மாற்றம். சண்டிகர் விமான நிலையத்திலிருந்து பெங்களூருவுக்கு மாற்றம் செய்து நடவடிக்கை. அசாமில் கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 46ஆக உயர்வு. 16 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. பெங்களூருவில் குடித்துவிட்டு கல்லூரிக்குள் செல்ல முயன்ற மாணவர். தடுத்து நிறுத்திய காவலாளியை கத்தியால் குத்தி கொலை செய்ததால் பரபரப்பு.
அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு பெருகும் ஆதரவு. டிரம்புடன் விவாத நிகழ்ச்சியில் ஜோ பைடன் தடுமாறிய நிலையில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளதாக கருத்து கணிப்பு. பாகிஸ்தான் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக போராட்ட வழக்கிலிருந்து முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் விடுவிப்பு. இம்ரான்கான் ஆதரவாளர்களையும் வழக்கிலிருந்து விடுவித்தது அந்நாட்டு உச்சநீதிமன்றம். இங்கிலாந்தில் இன்று பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு. கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் ரிஷி சுனக்கும், தொழிலாளர் கட்சி சார்பில் கெயர் ஸ்டார்மரும் போட்டி. கிலோ கணக்கில் வறுத்த சிக்கனை சாப்பிட்ட பிரபல யூடியூபர் மரணம். பிலிப்பைன்ஸை சேர்ந்த டாங்கஸ் அப்டான் என்பவர் அதிக அளவில் உப்பு காரம் கொண்ட சிக்கனை சாப்பிட்டதால் பக்கவாதம் ஏற்பட்டு உயிரிழந்ததாக தகவல். உலகிலேயே முதன்முறையாக ரோபோ ஒன்று தற்கொலை செய்து கொண்டதால் அதிர்ச்சி. தென்கொரியாவில் நகர சபையில் அரசு ஊழியராக பணியாற்றி வந்த ரோபோ வேலை பளுவால் தற்கொலை என தகவல். T20 கிரிக்கெட் போட்டியில் ஆல்ரவுண்டர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. இந்திய வீரர் ஹர்திக் பாண்டியா முதலிடம். இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா இடையே முத்தரப்பு கிரிக்கெட் போட்டி நடத்த வேண்டும். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் விருப்பம். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் 3வது சுற்றுக்கு முன்னேறினார் ஸ்பெயின் வீரர் அல்கராஸ். அமெரிக்காவின் பிரான்சிஸ் தியோபேவும் 3வது சுற்றுக்கு தகுதி. சென்னையில் நடைபெற்ற நடிகை வரலட்சுமி சரத்குமார் நிக்கோலாய் தம்பதியின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உட்பட அரசியல் மற்றும் சினிமா பிரபலங்கள் கலந்து கொண்டு வாழ்த்து. நடிகர் கமல்ஹாசனின் இந்தியன் 2 படத்தின் ப்ரமோஷன் பணிகள் தீவிரம். துபாயில் ஸ்கை டைவ் மூலம் படத்தின் போஸ்டரை வானில் பறக்க வைத்தது லைகா நிறுவனம்.